நம்ம எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி கோவில் தான் போகிறோம். ஆக்சுவலி நான் சிறுவாபுரி கோவிலுக்கு 2009 வந்துட்டுருக்கேன். நான் 2009 ஒரு 6 வீக் கண்டினியூஸாக வந்தேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. ரொம்ப சுற்றியுமே இந்த க்யூ இந்த மாதிரி நிற்கிற இடம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு மண் இருக்கும். உள்ள கோவிலுக்குள்ளேயே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் இருப்பாங்க, இல்லை 30 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. பட் இப்போ கூட்டம் அல்ல மோதுது. எல்லாருக்கும் முருகரோட அருமை இப்போ தான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிறுவாபுரியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாமல் வரவங்களுக்கு, அப்புறம் வீடு வேணும், மெயினாக வீடு வேணும்னு வேண்டி வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிட்டு வருவாங்க, கல்யாணம் ஆகிடும். கண்டினியூஸாக நம்பிக்கையோடு 6 வீக் வரவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு நிறைய நடந்திருக்கு, அது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நடந்திருக்கு. அப்போ போனப்போவுமே 6 வீக்கில் எனக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது நடந்துச்சு. அப்ராடில் வேலை கிடச்சது, போனது வந்தது எல்லாமே இருக்குது. அகைன் நான் ஒவ்வொரு முறையும் 6 வீக் ஏதோ ஒன்று வேண்டுதல் வச்சுட்டு போனேன்னா அது உடனே இமிடியேட்டாக நடந்திருக்கு. அப்புறம் காரில் வரவங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் டியூஸ்டே வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் தான் கார் விடணும், உள்ளே கொண்டு வர முடியாது டியூஸ்டே மட்டும். மற்ற நாளில் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் கோவிலையும் பார்க்கலாம், சாமியும் பொறுமையாக பார்க்கலாம். எந்த நாள் வந்தால் என்ன, செவ்வாய்க்கிழமை தான் முருகருக்கு உகந்த நாள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரைடே வரலாம், வியாழக்கிழமை வரலாம், வெள்ளிக்கிழமை வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். சரிங்களா? ஏன்னா கூட்டம் இல்லாதப்போ சாமியை பார்க்குற அந்த அமைதியான தருணம் நம்மளுக்கு கிடைக்கணும். நான் எப்பயுமே டியூஸ்டே வந்து பழகிட்டேன். பட் கூட்டத்தில் நான் இப்போ 1 hour 1.5 hours நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஈவன் அது 100 rupees இருக்கட்டும், 50 rupees இருக்கட்டும், எதுவுமே ஃப்ரீனா கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகும். மற்றபடி இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம க்யூ நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தெரியுது பாருங்கள், இது சிறுவாபுரி கோபுரம். ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமைன்றதுனால பைக் பார்க்கிங்குமே ரொம்ப லாங்காக தான் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு காரில் வந்தால் மெயின் ரோட்டில் பண்ணணும், பைக்கில் வந்தால் ஓரளவுக்கு உள்ளே வந்து பார்க் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே வந்து வழக்கமாக 6 தீபம் போடுறது வழக்கம். எல்லோரும் வாங்க, சிறுவாபுரி முருகரோட அருளை பெறுங்க.